சுரேஷ் ராஜ்குமாரோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் சிறை. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனை நம்மளுடைய விக்ரம் பிரபு அவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாருன்றத நம்ம படத்தோட ஓப்பனிங்லேயே கண்டுபிடிச்சிடும். அதே ட்ராவல் தான் படம் நகர்ந்து போகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பயங்கரமான கொலை சம்பவத்தை பண்ண ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி விக்ரம் பிரபு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், சார் கோர்ட்டு வாசலில் இறக்கி விடும்போது மட்டும் எனக்கு கையில் விலங்கு போடாமல் கூப்பிட்டு போகிறீங்களா? நான் காதலிச்ச பொண்ணு வருது சார். அது முன்னாடி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறேன். எப்பயுமே அந்த பொண்ணு என்னை பார்க்கணுன்றதுக்காக தொடர்ந்து 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த வாட்டி இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க அப்படின்றத கெஞ்சி கேட்குறான். பட் விக்ரம் பிரபு அவர்கள் அதை பண்ண மாட்டேன்றதை மறுக்கிறார். டுவோர்ட்ஸ் த எண்டில் இந்த பையனும் அந்த பொண்ணும் ஒன்றா சேர்றாங்களா இல்லையா? விக்ரம் பிரபு இந்த காதலுக்கு எப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ணுறாரு, அவருடைய லைஃப் ஜேர்னி என்னவா இருக்குன்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது கண்டிப்பாக கதை. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படின்றது டைரக்டர் அண்ட் ஆக்டர் தமிழ் அவர்கள் பண்ணியிருக்கார். தமிழ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமாக அசுரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒருத்தர் வருவார், தனுஷ் அவர்களோட சண்டை போட. அவர் இதுக்கு முன்னாடியே விக்ரம் பிரபு அவர்களை வச்சு டானாகாரன் ஒரு படம் பண்ணியிருக்கார். சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்டாரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவர் தான் இந்த படத்துக்கான கதையும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கும் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் புனைவு பண்ணி இந்த படத்தை கதையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிக்சர் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு படம் பார்த்தோன்னா ஸ்டார்ட் டு எண்ட், மிக முக்கியமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் இருக்குது தெரியுங்களா, அந்த ஒரு மீட்ரு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாலே படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸும் கிளைமேக்ஸும் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இடத்துல மனசு உடஞ்சி போய் அதே மனசை டக்குன்னு ஒரு செகண்டில் ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மேஜிக்கை இந்த படத்தோடைய டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியானோ மிரட்டி விட்டார். இதுக்கு நடுவில் ஜஸ்டின் அவர்களுடைய மியூசிக் என்னம்மா பண்ணியிருக்காருன்றீங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க காட்டுற அதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை என்ன மைண்ட் செட்டில் உட்கார வச்சுருக்காங்கன்னா, இவன் ஒரு பயங்கரமான ஒரு கொலையாளி, இவன்கிட்ட இருந்து எப்படி விக்ரம் பிரபு அவர்கள் தப்பிக்க போகிறாரு, மிக முக்கியமாக விக்ரம் பிரபு கிட்டேருந்து இவன் தப்பிச்சிடாமல் எப்படி விக்ரம் பிரபு அவர்கள் பார்த்துக்க போகிறாருன்ற ஒரு எண்ணத்துலேயும் நம்மளை வச்சுருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக அந்த மூடே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு பயங்கரமான லவ் படமாக மாறிடுச்சு. என்னப்பா இப்படி ஒரு லவ் படத்தை எடுத்து வச்சுருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்டு படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் நமக்கு மைனா படத்தோடைய ஞாபகம் வரும். பட் அதை தாண்டியும் இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆக்ஷன் ஸ்டண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விக்ரம் பிரபுவோடைய ஓப்பனிங், அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஓப்பனிங் அதுதான். ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு மிளகா பொடி எடுத்து அடிக்கிற மாதிரி சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜிங்னா இப்படி தான் இருக்கும், ஒரு பயங்கர மாஸான ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்து ஒரு ட்ராமா சீக்வன்ஸ் வில்லேஜுக்குள்ளே இருக்கும். ஹீரோயினோட மாமாவுக்கு ஒரு சண்டை பண்ணுவார். அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அடிப்பார், ஹீரோ அடிப்பார். அந்த ஓவரால் ட்ராமாவை ஸ்டேஜ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நடிச்சிருந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஹீரோ 2 பேர், விக்ரம் பிரபு அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ ஆகாஷ், 2 பேரும் சீரும் சிறப்பமாக நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு சாரை பற்றி சொல்லவே வேணாம். ஒரு சில பேர் அந்த கேரக்டராகவே மாறுவாங்க. மாறி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும், இந்த கேரக்டருக்காக அவங்க மாறியிருக்காங்க. ஒரு சில பேர் அந்த கேரக்டராக மாறுவாங்க, ஆனால் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க மாறி இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் விக்ரம் பிரபு சார். இந்த கதை அவர் ரொம்ப கேக் வாக் மாதிரி, ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டானாகாரன் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் டானாகாரனுக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதையும் இந்த கதையில் ரொம்ப அழகாக காட்டியிருந்தார். அண்ட் அவருக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன லவ் ட்ராக் இருக்குது. இருந்தாலும் அடுத்து வர யங் ஜெனரேஷனுக்கு வழி விடுவோம், அவங்கள கைப்பிடிச்சி தூக்கி விடுவோன்ற மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். படத்தில் நிறைய சினிமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு சில சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்ஸாக தான் மாறி இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான சீனாக படத்தோட ஹீரோ ஆகாஷ் சொன்னால, அவரும் அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களும் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு ஜட்ஜு முன்னாடி அழுது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அந்த இடத்துல இந்த படத்தோட ஹீரோ ஆகாஷ் பெர்ஃபார்ம் பண்ண விதம், படத்தோட ஹீரோயின் பெர்ஃபார்ம் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஹீரோயின் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு தெரிஞ்ச பொண்ணை பார்க்குறோம், ஒரு லக்ஷ்மிகனமான ஒரு முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல,
அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினா பார்த்தோன்னே பிடிக்கிற மாரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எனக்கு நெறைய இடங்கள்ல கேட்கும்போது, கைதி படத்தோடைய மியூசிக் கேட்குற மாரி இருந்தது. பட் இருந்தாலும் அவர் டிஃபரெண்ட்டா தான் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேள அதே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்ததா தெர்ல. அதுவும் எனக்கு வந்து புடிச்சிருக்கு. ஆனா இது அதே மாரி இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஞாபகத்த மட்டும் அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரார்டினரியா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நெறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல ரொம்ப அழகா, ரொம்ப கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இந்த படத்துல ஹீரோவோட அம்மா கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த ஒரு ஒரு முஸ்லீம் கேரக்டர்ல அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க இந்தந்த ஆட்டிட்யூட்லாம் பண்ணுவாங்க. கோவம் வந்தா அவங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு, அவங்க நம்ம தமிழ் சினிமால ஒரு அம்மா கேரக்டர்ஸ்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கள தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப புதுசா இருந்தாங்க. ரொம்ப கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஓவரால் ஒர்க்கே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இந்த படம் ஓவராலா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப திருப்திகரமான, ரொம்ப கரெக்ட்டான ஒரு லவ் படத்த பார்த்து முடிச்சோம். அண்ட் எப்பயும் ரொம்ப இன்டென்ஸான படங்கள கண்டிப்பா மனச உடைச்சு தான் அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இல்லாம ரொம்ப ப்ளசன்ட்டா, ரொம்ப சந்தோஷமா ஒரு படத்துலருந்து வெளியில அனுப்புறதுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு அட்டெம்ப்ட்ட இந்த டீம் மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இதை தாண்டி இந்த படத்தோடைய நெகட்டிவ் பாயிண்ட்னா ஒண்ணே ஒண்ணு தான். இந்த படத்தோடைய டைட்டில் சிறை அப்படின்றது வச்சிருக்காங்க. டைட்டில் யோசிச்சுட்டு நம்ம என்ன யோசிச்சிருப்போம்னா, இந்த படம் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர பத்தியோ, இல்ல ஏதோ ஒரு கொலை குற்றவாளி எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போப்போறான், அப்படின்ற மாரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு நெனச்சிட்டு இருப்போம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப இன்டென்ஸா போகுது. பட் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம யோசிப்போம், இது என்ன பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்குனாங்க. ஆனா நார்மலா அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு யோசிப்போம். செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த பயங்கரமான விஷயமே இருக்கு. அதனால படத்தோடைய டைட்டில் சிறை இல்ல. படத்துடைய டைரக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பிரஸ் மீட்ல எஸ்கார்ட்ன்னு அப்படின்னு வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு, எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை எஸ்கார்ட்ன்னு வச்சிருந்தா ரொம்ப நியாயமா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதுவும் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டா எனக்கு ஃபீலே ஆகல. இதை தாண்டி நீங்க இந்த படத்த தியேட்டர்ல பார்த்துருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.